என்ன சின்ன பொண்ணு, உனக்கும் உன் மாமியாருக்கும் பெரிய சண்டை ஓலை இருக்கு. தெருவே நாரி போயிடுச்சு ஓலையே. என் வீடு வரைக்கும் சத்தம் கேட்டுச்சு. அட ஆமா வசந்தி அக்கா, முன்னாடிலாம் மருமகளே குறுமகளே மானே தேனே பொன்மானேன்னு சொல்லி என்னை தூக்கி வச்சு பேசும். இப்ப எப்ப பார்த்தாலும் அது மூஞ்சியத்தாக்கா தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கு. வீட்டுல இருக்கவே மனசு நிம்மதி இல்லக்கா. எந்த நேரம் பார்த்தாலும் என்கிட்ட மல்லுக்கே நின்றுகிட்டு இருக்கு. என்னத்த செய்ய? பொழுது விடுஞ்சோனையே ஒரு சண்டை இழுத்துறதுக்கா. அப்பத்தே அதுக்கு மனசு நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா தூக்கம் கூட அதுக்கு வர மாட்டேங்குதுக்கா. சின்ன பொண்ணு, இந்த தெருவுக்குள்ளேயே உன் மாமியார்தே நல்ல மாமியாரா இருந்துச்சு. எவ கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. இப்ப உனக்கும் கொடுமை ஆரம்பிச்சிருச்சா? ஏக்கா, என் மாமியாரு நல்ல மாமியார் தான்க்கா. அது நல்ல குணம் படைச்ச பொம்பளதேன். ஆனா என் வீட்டுல இருக்காளே நாத்தனாரு, அவதான்க்கா ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. முன்னாடிலாம் மாமியார் மார்கதையும் சண்டை விட்டுக்கிட்டு திரிஞ்சாளுங்க. இப்ப நாத்தனார்களும் கிளம்பிட்டாளுங்களா? அப்படி என்ன தாண்டி சண்டை நடந்துச்சு? வீட்டுல ஒழுங்கா வேலையே பார்க்க மாட்டேனா, சமைக்க மாட்டேனா, கொல்ல மாட்டேனா, துணி துவைக்க மாட்டேனா, எந்த நேரம் பார்த்தாலும் உங்களோடயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கானா, அதான்க்கா சண்டை. மொட்டை ஆச்சி, நான் வீட்டு வேலை செய்யாதது உங்களுக்கு தெரியுமா ஆச்சி? நான் காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுக்கிட்டேன் வாரேன். எக்கா, நான் காலையிலேயே எந்திரிச்சு காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு செஞ்சு வச்சிடறேன்லக்கா. என் நாத்தனாருக்கு சுட சுடதே வாய்க்குள்ள இறங்கு. அதான்க்கா ஒண்ணுக்கு ரெண்டா என்னைய மாட்டி விட்டு என் மாமியாரை விட்டு கிழிக்க விடுறா. என்னத்த செய்ய, என்னை வேலைக்காரி மாதிரி தானே நடத்துறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலை மட்டுமே சமைப்பேன். ஆனா நானே நிம்மதியா இருக்கேன். நீ எல்லா வேலையும் செஞ்சு கிளி வந்துறியா சின்ன பொண்ணு? என்ன மொட்டாச்சி, என் மாமியாருக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் மாமியார் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துச்சா? அந்த மருமகிட்ட நீங்களும் கொஞ்சம் அனுசரணையா பேசியிருக்கணும். அதை விட்டுப்புட்டு நானாக்கும் விளக்கண்ணையாக்கும் அப்படி இப்படின்னு பேசியிருப்பீங்க. அதான் பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. ஆச்சி, அதுக்குன்னு மருமகளை மாடாட்ட வேலை வாங்கினா சரியாச்சி. அதான் மருமக கூட்டிக்கிட்டு போயிட்டா. எல்லா மருமகளும் மொட்டாச்சி மருமக மாதிரி இருக்க முடியுமா? அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்துதாக்க மருமகள் நடப்பாளுங்க. ஆமா சரோஜாக்கா, என் மாமியார என்ன நான் துரத்தியா விட்டு வீட்டோட வச்சு சோத்த தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ராணி அக்கா படாத இம்சையா மாமியாருக்கு என்ன ஆட்டங்காட்டு ராணி அக்காவும் சமாளிச்சு இருக்கத்தானே செய்யுது. ஆமா சரோஜாக்கா, எல்லா மருமகளும் கொடுமைக்காரியா இருக்கிறது இல்லக்கா. மாமியார் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்துதே அமையும். உங்களுக்கு என்ன சரோஜாக்கா, நீங்க மருமக கையை எதிர்பார்க்க வேண்டியதில்லை, மயன் கையை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. சொந்த தொழிலும் இருக்கு. நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கலாம்க்கா. நீங்க பயப்படாதீங்க. உங்க கோணத்துக்கும் மனத்துக்கும் நல்ல மருமக வந்து வாக்கிங்
நல்ல மருமகளா வாக்கி அதனாலவே இப்படி தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. சரோஜாக்கா உங்க மையம் மாணிக்கா நல்லா இருக்காங்களா? இருக்கா வசந்தி. ஃபோன் பண்ணி அடிக்கடி பேசிக்கிருவோம். ஊருக்கு வந்துட்டு போடா உனக்கு ஒரு பொண்ணு வாத்திருக்கே வந்து பொண்ணை பார்த்துட்டு போன்னு சொல்லி கூப்பிட்டா போமா உனக்கு வேற வேலை கழுதை இல்ல. எப்ப பார்த்தாலும் வா வா வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என்ன பக்கத்து ஊர்லயா இருக்கேன்? நான் வெளிநாட்டுல இருக்கேன். அதெல்லாம் அமையறப்ப அமையட்டுமா. 2 வருஷம் விடு அப்புறமாட்டி பார்க்கலாம்னு சொல்றேன் வசந்தி. அக்கா அது எப்படி விட முடியும்? தம்பிக்கு வயசு போய்கிட்டு இருக்குல்ல. காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேணாமா? ஆமா ராணி எனக்கு அதை நினைச்சதே பயமா இருக்கு. இப்ப ஏன் என் பிள்ளைக்கு 28 வயசு ஆகி போயிருச்சு. அதெல்லாம் அமைக்கா உங்க நல்ல மனசுக்கு நல்லபடியா அமையும். கவலைப்படாம இருங்க. என்ன மரத்தடியில மீட்டிங் நடந்துகிட்டு இருக்காக்கு? பாட்டிடா சும்மாத்தே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வா வந்து உட்காரு. இருக்கட்டுக்கா. ஏக்கா ரேஷன் கடையில பொருட்கள் போடுறாங்க வாங்கலையா? நான் இப்பதே போய் வாங்கிட்டு வந்தேன்க்கா. கூட்டம் அவ்வளவா இல்ல. அதான் உங்களுக்கு தெரியுமா? என்னது ரேஷன் கடையில பொருட்கள் போடுறாங்களா? இல்லையே கீதா எனக்கு தெரியாதே. கீதா எண்ணெய் பருப்பு ஜீனி எல்லாம் போடுறாங்களா? ஆமா வசந்தி எல்லா பொருட்களும் இன்னைக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் போய் முதல்ல வாங்கிட்டு வந்துட்டேனே. ரேஷன் பொருட்கள் வாங்கியே 2 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. பொருட்கள் இல்லாம வீட்ல சரிப்பட்டு வரல. இந்த மாசமாவது விடாம போய் வாங்கிரணும். ராணி வா ராணி போய் வாங்குவோமா? சரிக்கா. சீக்கிரமா எல்லாரும் போய் வாங்குங்க. நான் வாங்கும்போது கூட்டம் ஒண்ணு இல்ல. இப்படி தெரிஞ்சு இப்ப நிறைய கூட்டம் வந்திருக்கு. நீங்க இனி யாரும் போய் என்ன யாரும் வர போறீங்களோ தெரியல. கீதா நீ அப்பயே ரேஷன் பொருட்கள் வாங்க போனீல அப்பயே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இப்ப எல்லாம் வாங்கி முடிச்சு வீட்டுல வச்சுட்டு இப்ப வந்து சொல்ல வர? அம்மா நான் அப்பயே உங்ககிட்ட சொல்ல வந்துட்டா கூட்டம் அதிகமாகி எனக்கே வாங்குறதுக்கு நிலையா நின்று வாங்கினேன். அதே நான் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்ல வந்தேன். சரி நான் கிளம்புறேன். நேரத்தோட போய் ரேஷன் பொருட்களை வாங்குங்க. அப்புறம் இல்லேன்னு சொல்லி புடுவேன். ஆச்சி உங்க வீட்டுக்காரர் ரேஷன் கடையில பார்த்தே ஆச்சி பொருட்கள் வாங்குறதுக்கு லைன்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆமாக்கா ரேஷன் கடையில கூட்டம் இல்லாம இருந்தா தாக்க அதிசயம். கூட்டம் இருக்கத்தையும் செய்யும். வா வரிசையில போய் நிப்போம். ஐயோ கடவுளே இவ்வளவு கூட்டத்துலயும் வரிசையில நின்று நான் எண்ணியார வீடு போய் சேர இந்த மனுஷன்ட்ட சொல்லத்தையும் செய்யறேன். ஆம்பளை கூட்டம் கம்மியா இருக்கும். பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னா கேக்குறாங்களா? எனக்கு வேலை இருக்கு வெட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போயிராங்க. எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லாம எப்படி வந்து நிக்க முடியும்? அக்கா என்னதான் அழுது புரண்டாலும் உன்னை முன்னாடி ஒண்ணு விட மாட்டாக்கா. வா வரிசையில போய் நிப்போம். இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே 4 பேர் வந்து வரிசையில நின்றுவாக்கா. அதுவும் சரிதாண்டி. வாங்க வரிசையில போய் நிப்போம். வெயில் வேற மண்டையே பொளக்குது. இப்பயே எனக்கு படபடன்னு கிறுகிறுன்னு வருது. வாங்க போவோம். வாங்கித்தானே ஆகணும். எம்மா எம்பிட்டு நேரமா நின்றுக்கிட்டு இருக்கோம். கால்லாம் ஒரே வலியெல்லாம் வலிக்குது. ராணியக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் தான்க்கா. நம்ம எம்பிட்டு கடைசியில இருந்து வந்தோம். இன்னும் 2 பேர் தான்க்கா. வாங்கணும்னா நம்ம வாங்கிடலாம்க்கா. அக்கா அங்க பாருக்கா அந்த பரிமிலால நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கா. ஒரு வார்த்தை சொன்னாலா அமுக்கு நீ மாதிரி வந்து நிக்கிறா பாரு. இது வசந்தி அவ எப்பயுமே இப்படித்தானே. தான் மட்டுமே வாங்கி எல்லாத்தையும் நிறைக்கணும்னு நினைப்பா. ஆமா ராணியக்காவ நம்மளுக்கெல்லாம் சொல்லுவாளா? அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கருவாச்சி இருக்கால அவளுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்களும் இவங்களும் அப்படி இல்ல க்ளோஸா இருக்காங்க. ஆமாண்டி தெருவுக்குள்ள 2 சகுனின்னு சொல்லுவாங்கல்ல. இதுவும் அந்த கருவாச்சியும் தாண்டி. அக்கா கருவாச்சியா? அது யாருக்கா? அடியே கருப்பாயி இருக்கால்லட்டி அவளையும் கருவாச்சின்னு சொல்றேன். இங்க பாரு சின்ன பிள்ளைகள்லாம் வரிசையில நின்று அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யுதுங்க. நம்ம வீட்லயும் தான் இருக்குகளே. பக்கத்துல இருக்கிற பொட்டி கடைக்கு கூட போக மாட்டேங்குது. அக்கா அங்க பாருக்கா தாத்தா கூட வரிசையில நிக்கிறாரு. தாத்தா யாருக்கு என்ன செய்யாண்டு கத்துறவா? தாத்தா ரேஷன் கார்டை எடுத்துட்டு வந்து பொருளை வாங்கி பிளாக்ல விற்க பாக்குறீங்களா? மொட்டாச்சி உங்களை தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கிழட்டு சிறுக்கிக்கு யாரு சொன்னது? அவ வந்த பொருட்களை எல்லாம் விற்க விட மாட்டாள. அவ வாரத்துக்குள்ளயும் எப்படியாவது வாங்கிட்டு போய் வித்துறணும்.
ஏம்மா சத்த அமைதியா இருங்கம்மா. இது என்ன ரேஷன் கடையா சந்தை கடையா கத்திக்கிட்டே கிடைக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருந்து பொருட்களை வாங்குங்க. ஏம்மா அட்டையை தங்கம்மா. இந்தாங்க. சரிம்மா இந்தாங்கம்மா, போய் பொருட்களை வாங்கிக்கிறங்க. நெக்ஸ்ட் வாங்கம்மா.